மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா மை வீக்லி ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு பஞ்சாயத்து வந்து கூப்பிட்டாங்க. அந்த பஞ்சாயத்தை பற்றி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கோம். அதில் ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த கமெண்ட்டை வந்து நான் பின்னால் சொல்கிறேன் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தனை பற்றி நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவன் ஆணி வேரில் கை வைக்கணும். அந்த கமெண்ட்டுக்கு அப்புறமா நான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு எல்லா விஷயங்களையும் விசாரிச்சு ஒரு வீடியோவை உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நீ தானே சொன்ன ஒருத்தனை முழுசா அறிஞ்சு தெரிஞ்சு அவன் ஆணி வேர்ல கை வை, அதான் வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இந்த மை வி3 ஆட்ஸ் பிரச்சனை எதுக்காண்டி வந்தது, இந்த மை வி3 ஆட்ஸோட மோட்டோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின முழு விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் 1 சோஷியல் மீடியா உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருக்கு இல்லையா, அது கீழே தான் இந்த வீடியோ வந்து வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஃபுல் வீடியோ பாருங்க, அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, கோயம்புத்தூர்ல நீலாம்பூர் அப்படின்ற ஒரு சாலையில வந்து திடீர்னு ஒரு கூட்டம் கூடுது. ஒரு 5 பேர் 10 பேர் இல்லை, ரொம்ப ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து திடீர்னு வந்து கூடுறாங்க. உடனே போலீஸ்லாம் வந்துடுறாங்க. அவங்க கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, ஏன் எதுக்கு திடீர்னு இந்த மாதிரி வந்து கூண்டிங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா மை வி3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆப்ல வந்து நாங்கள் வீடியோ பார்ப்போம். அந்த வீடியோவை பார்க்கறது மூலியமா எங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். அந்த ஆப் வந்து ஒரு ஃபேக்கான ஆப்னு சொல்லிட்டு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த கூட்டம் வந்து கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து சொல்றாங்க. அவங்க கிட்ட பிரஸ் பீப்புள்லாம் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நான் இதை நம்பிதான் என் குடும்பமே ஓடுது, நான் 5 லட்சம் சம்பாதிச்சிருக்கேன், நான் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், நான் இது வரைக்கும் 10 லட்சம் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணுலாம் வந்து சொல்ற மாதிரி நம்ம வந்து கிளிப்லாம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இந்த அளவுக்கு ஒரு ஆப்ல வந்து ஒரு பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி எப்படி சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றின விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டிக் பண்ண ஆரம்பிச்சா நமக்கு நிறைய அதிர்ச்சியான தகவல்லாம் இது வந்து கிடைச்சிருக்குது. ஸோ அதை ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்ப்போம். உங்களுக்கு எல்லாருக்குமே எம்எல்எம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். எம்எல்எம் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்து வந்துருச்சு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஓஞ்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு இது வந்து ஃபேமஸாக ஒர்க் ஆகல. ஸோ இப்போ வந்து திடீர்னு இந்த மை வி3 ஆட்ஸ் மூலயமா வேற ஒரு விதமா இது வந்து திருப்பி வந்து ஆக்டிவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த எம்எல்எம்னா என்னன்னா, இது வந்து ஒரு பிரமிடு மாதிரி. அதாவது நான் தான் ஒரு ஏன்ற பர்சன் வச்சுக்கோங்களேன், என்கிட்ட ஒரு பொருள் இருக்கும். நான் வந்து பின்ற ஒரு பர்சனை தேடி போயிட்டு இந்த பொருளை கொடுத்து நீ வந்து என்ன பண்ணணும்னா இந்த பொருளை வந்து விற்று கொடுக்கணும். அதுக்கு வந்து நீ சீன்ற ஒரு பர்சனை கண்டுபிடிச்சி அந்த பர்சன் கிட்ட வந்து இதை எடுத்து சொல்லி அந்த பர்சனை வந்து இந்த பொருளை விற்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு செயின் மாதிரி இது வந்து போயிட்டே இருக்கும். அப்ப அவங்களுக்கு என்கிட்ட வாங்கி கொடுத்தது அதான் இப்ப வாங்கி கொடுத்தேன் இல்ல, அப்ப நீ என்கிட்ட வாங்கினது அதான்டா இது, அப்ப நான் வாங்கினது அதான்டா நானும் கேக்குறேன் உங்ககிட்ட. ஸோ சி கிட்ட இருந்து பி கமிஷன் வரும், பி கிட்ட இருந்து ஏ கமிஷன் வரும். ஸோ இந்த மாதிரி பிரமிட்ல இருக்க டாப் மோஸ்ட் பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஹையஸ்ட் கமிஷன் வரும். அது கீழே இருக்கவங்களுக்குலாம் அப்படியே கம்மியாகிட்டே வரும். ஸோ பாட்டம் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, டாப் லெவலில் இருக்கவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக எம்எல்எம். ஆக்சுவலாக இந்த கம்பெனி வச்சிருக்க ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பான்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்டரலாக அதுவும் ஒரு எம்எல்எம் மாதிரி தான். அதோடைய நான் ஸ்கீம்லாம் வந்து நான் லேட்டரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறமேட்டா ஒரு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு எனக்கு நடந்த ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். போறதுக்கு முன்னால ஒரு சும்மால் கதை ஒன்று ஒரு எம்இ நான் படிச்சு முடிச்சிருக்க டைம்ல வந்து ஒரு நண்பர் வந்து ரொம்ப நாளா என்கிட்ட வந்து பேசல. திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி என்கிட்ட பேசினாரு. ரொம்ப அக்கறையா பேசினாரு. இந்த மாதிரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, லைஃப்ல அடுத்து என்னென்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளும் முன் வச்சாரு. நானும் அவருக்கு வந்து நான் இந்த மாதிரிலாம் பண்ண போறேன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் ஐடியா இருக்கு ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாக்கள் சொன்னேன். உனக்கு பிசினஸ் பண்ற ஐடியா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இல்ல எனக்கு பிசினஸ் பண்ற ஐடியாலாம் இல்லை. அப்ப என்னதான் பண்ண போற லைஃப்னு கேட்டதுக்கு நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் படிக்க போறேன், என்னோட கரியர் வந்து இப்படிதான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சூஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து நீ கொஞ்ச நாள்லயே வளரணுமா, கொஞ்ச நாள்லயே காரு பைக்லாம் வாங்கணுமா, நான் உனக்கு ஒரு பெஸ்டான ஐடியா சொல்றேன், நான் சொல்றது நீ கேளுன்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து உருட்டினாரு. அப்படி நம்பினதுனால தான் நான் இங்க நிக்கிறேன், என்னோட BMW கார் வெளியில நிக்குது. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபைனல் இயர் படிக்குள்ள என் ஃப்ரெண்டுக்கு நடந்து அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஏமாந்துட்டான். அப்பயே எனக்கு இதை பத்தின நாலேஜ் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. இந்த மாதிரி யாராவது ஒரு விஷயங்கள் வந்து சொன்னாங்கன்னா நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை அச்சு பசாராம திருப்பி நான் சொன்ன நபர் வந்து என்கிட்ட வந்து உருட்டினாரு. நான் கண்டுபிடிச்சேன், ரைட்டு நம்ம தலையில மிளகா அரைக்க போறான், நம்ம உஷாராயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட
அண்ணன் எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை, தயவு செஞ்சு எனக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் கிட்ட நான் விலகிட்டேன். ஏய் செல்வம், வண்டி விட்டு செட்டி உசாராக. ஸோ அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள் காரும் வாங்கினாரு, கொஞ்ச நாள் பைக்கும் வாங்கினாரு, வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போனார். ஆனால் அது ஒரு ஸ்டெபிளைஸான விஷயத்தால் அவர் பண்ணாருன்னு கேட்டால் இல்லை, அதை வந்து எம்எல்ஏ மூலியமாக தான் அவர் வந்து பண்ணார். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து அடுத்து நான் என் லைஃப்பில் பார்க்குறது வந்து இப்போ தான் இந்த ஆப் மூலியமாக தான் நான் வந்து இந்த விஷயத்தை வந்து பார்க்குறேன். ஸோ ரீசெண்டாக நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீ வந்து பொய் சொல்கிற, அந்த இடத்துல கூட்டம் கூடதுக்கு உண்டான ரீசனே உனக்கு தெரியல, நீ பொய் சொன்னா உன் நாக்கு அழியிடும் என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த கமெண்ட்டை பார்க்கணும் எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அதுக்கப்புறமேட்டா நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்ச நபர்கிட்டலாம் கோயம்புத்தூரில் ஃபோன் பண்ணி விசாரித்தேன். ஒரு சில என் பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் ஃபோன் பண்ணி விசாரித்தேன். அப்புறம் ஒரு ஆப் யூஸரை நான் வந்து கண்டுபிடிச்சேன். அவரையும் ஃபோன் பண்ணி நல்லா அவர்கிட்ட என்னென்ன டீட்டெயில் வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கினேன். அதை வச்சு தான் இந்த ஃபுல் வீடியோ நான் வந்து பேச போனேன். ஸோ இது பற்றின ஸ்கீமு எம்எல்ஏ பற்றி நான் இது வரைக்கும் சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்து வந்து நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஸ்கீம் அதை வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணி சேர்ந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்டினரி மெம்பர். அதில் வந்து உங்களுக்கு வீடியோ மாதிரி வரும். அந்த வீடியோ வந்து நீங்கள் கேப்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வீடியோலாம் நிறைய டைம் பார்க்கல, உங்களுக்கு வந்து கேப்சா கேட்கும். அது அந்த ஏபிசிடி லெட்டர் வந்து மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க. அதை நம்ம என்ட்ரு பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஏன்னு சொல்லிட்டுனா, அது வந்து ஒரு வியூஸ் கணக்கு மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது வந்து யூடியூப் வீடியோவில் வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்க வீடியோவை நான் வந்து யூடியூப் கிட்டே கொடுத்து நான் வந்து என்ன பண்ணலாம்னா பிராண்டிங் மாதிரி பண்ண சொல்லலாம். அதாவது அவங்க வந்து ஆட்ஸ் பார்க்குறீங்க இல்லையா யூடியூப் வீடியோ வரதுக்கு முன்னாடி, அதில் வந்து என்னோட வீடியோவே வந்து ஆட்ஸாக வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்டிங் வந்து இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று வந்து பெய்டு வியூஸ் அண்ட் லைக்ஸ், அதுக்கேட தான் இது வரும். ஒரு கம்பெனி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட வீடியோ வந்து நல்லா வியூஸ் போகணும், ஒரு 1 lakh வியூஸ் போகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ அமௌண்ட் 1 lakh வியூஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி MyV3 ஆட்ஸ் பண்ணுற கம்பெனி கிட்ட கொடுத்து இந்த வீடியோ வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாங்கன்னா, இந்த MyV3 ஆட்ஸ் வந்து அதோட யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட வந்து 50 லட்சம் பேர் அதோட யூசர்ஸ் இருக்காங்க. அந்த 50 லட்சம் யூசர்ஸ் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்து அதுக்கு வந்து வியூஸை வந்து ப்ளஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ இதுதான் வந்து லிட்டரலாக அந்த MyV3 ஆட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில ஆடட் விஷயங்கள்லாம் அந்த ஆப்பில் இருக்குது, அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நான் அந்த மெம்பர் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி மெம்பர் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 rupees அந்த மாதிரி வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெம்பர்ஷிப் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 360 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணீங்கன்னா ஒரு ஃபேஸ் கேர் பேக் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. டெய்லி வந்து 7 rupees வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அடுத்து சில்வர் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர் இருக்குது, 3060 ரூபா. ஒரு ஆயுர்வேதிக் கேப்சூல் வந்து கொடுப்பாங்க. 12 ரூபாயிலேருந்து 72 ரூபா வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். கோல்டு மெம்பர் ஒன்று இருக்குது, 30,360 rupees. 10 ஆயுர்வேதிக் கேப்சூல் கொடுப்பாங்க. 120 ரூபாயிலேருந்து 450 ரூபா வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஒன் டேக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. டைமண்ட் மெம்பர்னு ஒன்று இருக்குது, அது வந்து 60,660 rupees. 20 ஆயுர்வேதிக் கேப்சூல் வந்து கொடுப்பாங்க. 240லேருந்து 900 rupees வரைக்கும் ஒன் டேக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். க்ரௌன் மெம்பர்னு ஒன்று இருக்குது, 1,21,260 rupees. 40 பேக் ஆயுர்வேதிக் கேப்சூல் கொடுப்பாங்க. 480 ரூபாயிலேருந்து 1800 ரூபா வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதில் இருக்க பிரச்சனை என்னன்னா, இந்த பேசிக் மெம்பர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இந்த MLMல வர மெயினான விஷயங்களே இந்த மாதிரி மெம்பர்ஷிப் அடுத்தடுத்து உங்கள் ஆசையை தூண்டி காசு அதிகமாக அதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து பேசிக்காக இருக்க விஷயம் தான், அதை விட்டுருங்க. இதில் இந்த ஆயுர்வேதிக் கேப்சூல்னு ஒரு மேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நமக்கு மிகப்பெரிய கொஸ்டினே வருது. ஏதாவது ஒரு டேப்லெட்டோ இல்லை ஏதாவது ஒரு கேப்சூலோ நம்ம யாருக்காவது ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம்னா, ஒன்று நம்ம டாக்டராக இருக்கணும், அது வந்து நம்ம ரிஜிஸ்டர்டு டாக்டராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ஆயுர்வேதிக், சித்தா இந்த மாதிரி வந்து பல பிரான்ச்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுலேயே அதில் வந்து நம்ம ரிஜிஸ்டர்டு டாக்டராக இருக்கணும். அது எதுவுமே இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் பேர் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் 50 லட்சம் பேருக்கும் எப்படி இந்த கேப்சூல் எல்லாத்தையும் அவங்க கொடுத்து மற்றவங்க கிட்ட விற்க சொல்கிறாங்க, அதை எல்லாத்தையும் எல்லாரும் சாப்பிட்றாங்களா என்னன்ற விஷயம் வந்து நமக்கு தெரியல. ஆப்வியஸாக வந்து ஒரு நபர்கிட்ட 10 ஆயுர்வேதிக் கேப்சூலில் கொடுத்தாங்கன்னா அந்த நபரை வந்து 10 பேர்கிட்ட விற்க தான் செய்வார். இது என்ன ப்ராசஸ்ன்னு எனக்கு புரியல. எப்படி அந்த டேப்லெட்டை வாங்குறாங்க? நான் ப்ரெஸ் மீடியாலாம் வந்து அங்கே கூடியிருந்த மக்கள்கிட்ட கேள்வி கேட்கல ஒரு நபர் சொல்லியிருந்த பார்த்தேன், நம்ம வந்து இப்போ சாப்பிட்ற சாப்பாடே சரியில்லை, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து விஷம் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆயுர்வேதிக் கேப்சூலாக சாப்பிட்டா நமக்கு வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கும், நம்ம உடம்புக்கு வந்து தேவையான சத்துக்கள்லாம் அந்த கேப்சூல் வந்து கிடைக்கும்னு சொல்றாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்கா? பார்க்கும்போது இவங்கெல்லாம் மண்டையில் இருக்க மூளையை கட்டி வச்சு பேசுகிறானுங்களா இல்லை மூளையோட தான் பேசுகிறானுங்களா அப்படின்ற டவுட்டு தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கேப்சூல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா,
இதுக்கு வந்து மெயினாக அவங்க ஏதாவது வந்து ஒரு டாக்டரை வச்சு இந்த மாதிரி நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணி இது ஆத்தென்டிக்காக நாங்கள் ப்ராப்பராக பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனி வந்து 2 டைம் வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கு. 2 டைமே வந்து சர்டிஃபிகேட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, இந்த ஆப்பு ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் இருக்கு, iOSல இல்லை. இதுதான் மிகப்பெரிய விஷயமே. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஆப்பை அடுத்த செகண்ட்லேயே டெலீட் பண்ணிட்டு நிறைய பேர் போயிடுவாங்க. மெயினாக நிறைய ஃபோர்ஜரி ஆப்புகள், அப்புறம் வந்து நிறைய ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து மக்கள்கிட்ட வந்து டேட்டா வாங்குற நிறைய ஆப்புகளை வந்து ஆண்ட்ராய்டு வந்து ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ண வைக்கும். ஆனால் iOS வந்து நிறைய அக்ரிமெண்ட்டு, நிறைய வந்து ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து மோஸ்ட்டாக இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆப்பு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஜரி ஆப்லாம் வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது. இந்த ஆப் வந்து மெயினாக iOSல வந்து இல்லை, ஒன்லி ஆண்ட்ராய்டில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயமே நமக்கு போதும் இதுலேருந்து நம்ம வெளில வர்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டா இந்த MLM ஸ்கீமை வாங்கி அதுக்கப்புறமேட்டா எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த கம்பெனிலேருந்து பணம் யாருக்குமே நிற்காம தான் வந்துட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க சொல்கிறத வச்சே தெரியுது. நான் தெரிஞ்ச நபர்கிட்ட விசாரித்தேன், அவரும் வந்து இல்லை இதை பற்றி இது வந்து அமௌண்ட் வந்து ஒரு நாளைக்கு கூட பெண்டிங் ஆனதில்லை, தப்பாக வந்ததில்ல, கரெக்டாக அமௌண்ட் வந்து வந்துடுது இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல பாருங்க, எப்பயுமே ஒரு கம்பெனி வந்து ஒரு குறிப்பிட்ட யூசர்ஸை வந்து உள்ளே கொண்டு வரணும்னா உலகத்திலே ரொம்ப நியாயமானவனா நடந்துப்பாங்க. ஸ்டார்டிங்கில் போக 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 தான் அவங்களுடைய உண்மையான சுயரூபமே தெரியும். ஏன்னா அந்த ட்ரஸ்ட்டை வாங்கினாதான் யூசர்ஸை உள்ளே கொண்டு வர முடியும். இது வந்து ஒரு பேசிக்கான ஃபார்முலா பிஸ்னஸில் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அடுத்தடுத்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி MLM கம்பெனி பான்சி ஸ்கீம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, இல்லை நிறைய பேர் ஏமாந்துருக்காங்களா, இதே மாதிரி ப்ராப்பராக அமௌண்ட் போட்டு வந்து திடீர்னு ஒரு நாள் கையை தூக்கின கம்பெனிலாம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஸ்பீக் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருந்தது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து சர்வே மாதிரி கேட்கும், நீங்கள் வந்து என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க, சிந்தால் யூஸ் பண்ணுறீங்களா, லைவா யூஸ் பண்ணுறீங்களா, ரெண்டுத்துல எது பெஸ்ட்டு, நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லா இருக்கு, சர்வே பண்ணால் காசு தராங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த சர்வே கிளிக் பண்ணி நிறைய பேர் காசு சென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து தலைவன் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தான், நீங்கள் வந்து ஒரு மெம்பர்ஷிப் இருக்கு, அதை பே பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வே பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் உங்களுக்கு ஏற்றி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய பேர் நல்லா காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப்பை வாங்கி பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 24 லட்சம் பேர் மெம்பர்ஷிப் போட்டு அந்த சர்வே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் 2276 கோடியை அபேஸ் பண்ணிட்டு அந்த கம்பெனி ஓனர் வந்து எஸ்கேப் ஆகிட்டான். அந்த கம்பெனி ஓனர் இது வரைக்கும் யாருன்னு தெரியல, அந்த கேஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அந்த கம்பெனியில் பணம் போட்டவங்க எல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த கம்பெனி ஓனருக்கு வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, அவருடைய ஃபேஸும் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவர் ஏமாற்றிட்டு ஓடுவாரா என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. இது வரைக்கும் அந்த ஆப் யூசர்ஸுக்கு எல்லாமே பணம் கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கு. இனிமேல் வருமான்றதெல்லாம் நம்மளால வந்து கேரண்டியாக சொல்ல முடியாது, என்ன வேணால் நடக்கலாம். சரி, அந்த கூட்ட கூண்டதை பற்றி ஒரு இஷ்யூ இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம மெயினாக பேசுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திருவிழா இருக்குன்னா நம்ம வந்து நோட்டீஸ் அடித்து எல்லாருக்குமே கொடுப்போம், இந்த மாதிரி திருவிழா நடக்க போது அன்றைக்கி எல்லாரும் வந்துருங்க. இல்லை ஒரு கும்பாபிஷேகம் இருக்குன்னா நம்ம நோட்டீஸ் அடித்து எல்லாருமே கொடுப்போம், மைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம், இல்லை வந்து என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்போம், வாட்ஸ்அப்பில் குரூப் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி மக்களை வந்து அங்கே ஒன்று திரட்டுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இல்லை நேரில் வந்து போயிட்டு நிறைய பேர்கிட்ட சொல்கிறது, நேரில் வந்து ஒரு 5-6 பேர் சேர்ந்த குழு வந்து எல்லார் வீடுகளையும் போயிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து அங்கே எல்லாரும் மக்கள் வந்து கூடுவாங்க. இந்த கம்பெனி இருக்கிறதுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டையில். இந்த கம்பெனி மேலே கேஸ் போட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா கோவையில் இருக்க பாமக நிர்வாகி ஒருத்தவர் தான் வந்து லாயர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. ஸோ இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கோங்க. கோவையில் நீலாம்பூர் சாலையில் எதுக்கு இந்த கூட்டம் கூடணும்? ஃபர்ஸ்ட் ஒன்று, அவங்க கூடணும்னா ஹெட் ஆஃபீஸ் முன்னாடி சைதாப்பேட்டையில் கூடியிருக்கணும். இல்லை அவங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி, எந்த போலீஸ் ஸ்டேஷனில் கேஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டம் கூடியிருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் இந்த நீலாம்பூர் சாலையில் எதுக்கு கூட்டம் கூடணும்? சக்தி ஆனந்தன் வந்து அந்த சாலையில் வந்து வந்துட்டு அங்கே இருக்கிற மக்களை வந்து ஆஸ்வாசப்படுத்திட்டு நீங்கள் வந்து எல்லாரும் சேஃபாக வீட்டுக்கு போங்க, கூட்டத்தை கலைங்க அப்படின்னு சொன்னதை எல்லாருமே நம்ம பார்த்தோம். அதுதான் நமக்கு மிகப்பெரிய சந்தேகமே வருது. இவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டம் கூடிச்சா, இல்லை நீங்கள் எல்லாம் கூட்டம் கூடினீங்கன்னா நான் வருவேன்னு சொன்னாரா, இல்லை நீங்கள் எல்லாம் கூட்டம் கூடினாதான் நம்மளுடைய எதிர்ப்பை காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தை அவங்களா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாங்களான்றது இனிமேல் போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்களை வெளியே சொல்லும்போது தான் தெரியும். இது வரைக்கும் அந்த கூட்டம் வந்து எப்படி கூடிச்சு என்னன்ட்டு தெரியல. ஏன்னா ஒரு 1000 பேர் கூடுறாங்க, ஒரு 2000 பேர் கூடுறாங்கன்னா கூட வாட்ஸ்அப்பில் வந்து அத்தனை பேர் வந்து ஒரு குரூப்பாக இருக்கலாம், குரூப்பில் இருந்து சென்ட் பண்ண உடனே வரலாம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கு மேலே தான் கேரண்டி அங்கே வந்து பீப்புள் வந்து கூடியிருப்பாங்க.
அவ்வளோ பேரை வந்து நீங்கள் காமனான ஒரு மெசேஜ் சொல்லி அங்கே வர வைக்காம அவ்வளோ பேர் கூட்டத்தை வந்து கண்டிப்பாக கூட்டவே முடியாது. அதுதான் மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. அதுதான் அந்த நபர் வந்து சொல்லியிருந்தாரு, அவர் வந்து கூட்டத்தை கூட்டினாலும் உனக்கு தெரியுமா, அது வந்து தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் லிட்டரலாக என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒரு மாதிரி இருந்துச்சு. எங்கன்னா போயிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். தெரிஞ்ச நபர்கிட்ட விசாரிக்குள்ள இந்த விஷயத்த மட்டும் அவர் ஓப்பன் பண்ணவே இல்லை. அதை மட்டும் கேட்காதீங்க ப்ரோ, விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் ஏன் அந்த மாதிரி சொன்னாருன்ட்டு எனக்கும் தெரியல. ஸோ இதுதான் இந்த மைவி3 ஆட்ஸ் பற்றின விஷயங்கள். பொதுவாக உங்ககிட்ட யாராவது வந்து நீ 10 நாளில் பணக்காராயிடலாம், இல்லை 1 வருஷத்தில் பணக்காராயிடலாம், நீ வந்து சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட நீ ஜாஸ்தியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போ, நானே சம்பாதிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து சொல்லிடுங்க. இந்த மாதிரி எம்என்எம் ஸ்கீமு, பாலிசி ஸ்கீமு, அப்புறம் வந்து ஆன்லைன் ரம்மி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி லோன் ஆப்பு, இந்த மாதிரி பர்சனலாக நிறைய விஷயத்துக்குள்ளே போய்ட்டு மாட்டிட்டு அப்புறம் பின்னாடி வந்து கஷ்டப்படுற நிறைய பேர் வந்து எனக்கு தெரியும். பர்சனலாக அவங்க கூட நான் வந்து நின்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயத்த மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுறேங்க. இன்னும் 2024லையும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு யூசர்ஸ் இருக்காங்க. அந்த யூசர்ஸ் எல்லாம் பிளாங்காக அந்த கம்பெனியை நம்புறாங்கன்னு சொல்லும்போது தான் பெரிய அதிர்ச்சியாகவே இருக்குது. இன்னுமாடா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2024ல் நடக்குதுன்னு சொல்லும்போது, ஸோ இங்கே இருக்க சிஸ்டம் வந்து சில விஷயங்கள்லாம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை. சில விஷயங்கள்லாம் இன்னும் வந்து சரி பண்ண வேண்டியது இருக்குன்றது க்ளீனாக தெரியுது. இந்த வீடியோவில் பேசின விஷயங்கள் சரியா தப்பா, இல்லை இந்த விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம கமெண்ட்டில் கூட விவாதிப்போம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்தடுத்து நீங்கள் இதை பற்றி பேசணும் அப்படின்னாலும் அந்த விஷயத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த விஷயத்தையும் நம்ம சேனல் வந்து எடுத்து பேசுவோம். இதோட இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வருது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்.